ஹாய் மக்களே. ஹாய் மக்களே. இப்போ நாங்கள் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பொண்ணு வீடு அந்த மாப்பிள்ளை வீடு எல்லாரும் பேண்ட் வச்சு போயிட்டுருக்கோம். 1 செகண்ட் எல்லாரையும் காட்டி. மாப்பிள்ளை வந்து வெளியில் இப்போ வந்து டீ பிரேக், எல்லோரும் டீ வாங்கிறதுக்காக வெளியில் போயிருக்காங்க. நாங்கள் அந்த ஸ்பாட்டில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எங்கள் வீட்டில் விருந்து வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ நாங்கள் எடுக்கல. சந்தோஷ் வந்து வர கேமராமேன் சரியே அவங்க எடுக்கவே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நான் அதனால வந்து அந்த காரணத்தால் அந்த வீடியோ உங்களுக்கு வராது. முடிக்கணும் சாரி. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்கள் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ, அந்த வீடியோ இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோ வரும் பாருங்கள். திஸ் இஸ் மை இன்ட்ரோ வீடியோ. ஹாய் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சாரதியோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன ஊருன்னு தெரியல. வீரபயங்கரம் தானே, வீரபயங்கரம்ன்ட்டு ஒரு ஊர். அந்த ஊருக்கு வந்திருக்கோம். இவங்க யாருன்னு பார்த்தா சாரதியோட அக்கா பொண்ணு. இவங்க பேர் வந்து ருத்ரஸ்ரீ தானே அவங்க பேர். ருத்ரஸ்ரீ தாங்க. ஹாய் 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 ஹாய். வாங்க. இப்போ நிவேதா இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஆமாம், நிவேதாவுக்கு இனிமேல் தான் குலதெய்வ கோவில். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இது வந்து இப்போ மாப்பிள்ளைகிட்ட கேட்போம் அவருக்கு தெரியும் இந்த கோயிலை பற்றி. இந்த ஊர் பேர் என்ன, இந்த கோவில் எப்படி? ஊர் பேர் வீரபயங்கரம், கோயில் பேர் வீரங்கி ஐயனாராம் கோவில் பேர். ஊர் பேர் வீரபயங்கரமா. வீரபயங்கரமா எல்லாம் பயங்கரமா இருக்காங்க. பயங்கரமா இருக்கு. எல்லாமே பயங்கரமா இருக்கு. கோவிலும் பயங்கரமா தான் இருக்கு. நீங்களும் பாருங்க. கோவில்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறோம் பாருங்க. நல்லா ஃபேமஸான கோயிலாம். கோவிலும் நல்லா பெருசாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரோம். இதுக்கப்புறம் அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன். அந்த தென்னை பார்க்கறதுல இப்படிதான் மாமா இருக்குமே. அடிச்சிருவாங்க, கோவில் வந்து அடிச்சிருவாங்க எல்லாரும். ஏமாதோ அது மேல நூல் கிடையாது. சொல்லுங்க அவர்னா, இப்போ என்ன நடக்குது, என்ன சுச்சுவேஷன், எங்கே வந்திருக்கீங்க? இப்போ வந்து நாங்கள் ஏதோ சின்ன சேலம் பக்கத்தில் இருக்க ஊருக்கு வந்திருக்கோம். எதுக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? நிவேதாவுடைய குலதெய்வமா இது, அவங்க வீட்டுக்காரோடைய குலதெய்வம். அதனால அவங்க இங்கே கல்யாணம் முடிஞ்சு கூப்பிட்டு வர்றாங்க. அவங்க முதல் குலதெய்வம் அதுக்கு வந்துட்டு அப்புறம் சாமி கும்பிடணும் நாங்கள் எல்லாரும். நீங்கள் வேணா பேசுங்க. இப்போ வந்து சாரதியோட குலதெய்வ கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம கூட இப்போ அபர்ணா இருக்காங்க, ஆர்த்தி, நம்ம குடும்பம், அப்புறம் சாரதி குடும்பம், 2 குடும்பமும் சேர்ந்து எல்லாம் வந்திருக்கோம். கும்பலாக வந்து பூஜை பண்ணோம். எல்லாம் 4-5 கோயில் இருக்குது. பூஜை பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் வந்து வேலைலாம் முடிஞ்சிச்சு, பிரார்த்தனைகள் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் மேலே போய் உக்காந்துட்டாங்க. அதனால ஃபைனல் டச்சாக உங்களுக்கு வந்து நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொன்னேன்.
எங்கே ஆர்த்தி இல்லையான்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆர்த்தி ஒரு வேண்டுதல் விஷயமா இது வராங்க பாருங்கள். வேண்டுதலை முடிச்சுட்டு இது வராங்க. ஹாய் மக்களே, நாங்கள் சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். பொண்ணு வீட்டு குலதெய்வம், மாப்பிள்ளை வீட்டு குலதெய்வம் 2 வீட்டுக்கும் போகணுமா. இப்போ நாங்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டு குலதெய்வம், எங்கள் அப்பா அம்மா வீட்டு குலதெய்வம், அங்கே போகிறோம். அங்கே தான் பார்க்க போகிறீங்க. அடுத்து கோயில் சுற்றும் போதெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வீடியோ எடுக்கல. இப்போ எடுத்துருக்கேன். இங்கே தான் ஆகுது. ஆட்டாதரா சோளம் தனியாக நிற்கிறாது. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற? வந்தே சாமி கும்பிட்டாங்க. அது செம்பா இல்லை, மேலே தலைப்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய 2 ஐநார் செல்ல இருக்குது, அதான் பார்க்குறீங்க. அடுத்து இங்கே வா. கிட்ட வா வா வா. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். சூப்பராக இருக்குங்க. 2 சாமியும் தெரியுது. ஆமாம். பஸ் பேசு சொல்லு. சொல்லுங்க பொண்ணு மாப்பிள்ளை, சொல்லுங்க. நல்லபடியாக சாமிலாம் கும்பிட்டீங்களா? எப்படி கும்பிட்டீங்க? என்ன உங்க சாமி என்ன ஸ்பெஷல்? எதுன்னு ஸ்பெஷல் சாமி? காது குத்துனா எல்லாம் நீங்கள் யார் யார் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த ஊர் பேர் வந்து வீரபாயங்கரம், கோவில் பேர் வந்து வீரங்கி ஐயனார். இந்த கோவில் பேர். சந்தோஷம் வந்திருக்காரு பாருங்க. அவரே நீங்கள் சொல்லுங்க சந்தோஷ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருந்துச்சா கோவில்? கோயில் நிறைய சலலாம் இருக்கு. ஓகே. நல்லா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அவங்க எங்கேயுமே போகவே மாட்டாங்க. ராஜஸ்தான் ஒன்லி கதின்னு இருந்தவங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் எதுவும் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க வீடியோவில் இருக்க ஓன் வாய்ஸே தான் வந்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் எங்களோட கனெக்ட் ஆவீங்க. அதனால் அந்த வாய்ஸே போட்டுட்டேன். நான் தனியாக எதுவும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. கிளியராக இல்லைன்னா சாரி. அந்த சங்கிலி வந்து கருங்கல்லாம். அது இரும்புன்னு நினைச்சான். மக்களே, அது வந்து கருங்கல்லால செஞ்ச சங்கிலியா. நல்லா பார்த்துக்கோ. கருங்கல்லே எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்க. இது வந்து துர்க்கையம்மன் கோவில். வாழைப்பழம் நீங்க வச்ச உடனே மங்கி ஷூட்டிங் ஆயிடுவாரு. சாமி கும்பிடுங்களா? கும்பிடுங்க. இங்க வச்சிருக்காங்க கருப்பு சாமி. இருக்கு அந்த சிலை இங்க கொண்டு வச்சுக்கிறாங்க. தலைப்புல இருக்கு இப்ப சிலை. இங்க வாயா. இப்போ நாங்கள் துர்க்கையம்மன் கோயில் வந்திருக்கோம். அந்த கோவிலுக்கு பக்கத்துல அந்த வீரபாயங்கரம்ன்ற ஊர் பக்கத்து கோவில் தான். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சொல்லுங்க. அந்தந்த ஊர்லேருந்து பெராத்தனை வச்சுட்டு அவங்க வந்து செய்வாங்க போல. அதான் அது கீழே கொடுத்துருக்காங்க. செஞ்சுருக்காங்க. இதில் வச்சு இது பண்ண புதுசுலாம் தெரியுது.
மக்களே சாமிலாம் நல்லபடியாக பார்த்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பல, எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு. வாங்கம்மா வாங்க. நெக்ஸ்ட் எங்கள் குலதெய்வ கோயிலை பார்க்கலாம் வாங்க. இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த வண்டி அந்த வண்டிக்கு ஒரு வண்டி நின்னாலும் அந்த வண்டியில போய் அந்த கவரை தான் பாக்குது. அது பாரு அங்க என்ன பண்ணது பாரு. மாப்பிள்ளை வீட்டு கோயிலில் சாமிலாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எல்லாரும் வேனில் கிளம்பிட்டோம். அப்புறம் நடுவில் வந்து சாப்பிட்றதுக்காக பிரேக் விட்டாங்க. நாங்கள் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். வர வழியில் வந்து இந்த மரத்தில் இந்த காய் எனக்கு கிடச்சிது. இந்த யார் யாருக்கெல்லாம் இந்த விளையாட்டு தெரியும்னு சொல்லுங்கள். இது 90s விளையாட்டு. இது யார் யாரெல்லாம் இந்த பூ பறித்து விளையாடிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இதோட பேர் எனக்கு தெரியல, பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பூவை பறித்து கையில் நகை மாதிரி ஒட்டி அது உள்ளே இருக்க அந்த அரும்பில் வந்து கொக்கி போட்டு விளையாடுவோம். நாங்களாம் சின்ன வயசில் நிறையா விளையாடிருக்கோம். நீங்களும் விளையாடிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதுதான் நானும் சந்தோஷம் விளையாடிட்டு இருந்தோம். இப்போ கிட்ட மூஞ்சி நான் பூதம் வச்சிருந்தா அதுதான் நான் தூரமா இருந்து எடுக்கிறது. நீங்க மூஞ்சி இருந்து கிட்ட காட்டினா பூதம் தான் தெரியுது. ஆமா ஆமா மண்டை விட்டுது, கொண்டை விட்டுது, இதுதான் விட்டுது. தெரியுதா மக்களே? இப்போ அவங்களோட குலதெய்வ கோயில் முடிச்சுட்டு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ சாமிலாம் கும்பிட்டோம். சாமிலாம் கும்பிட்டு இப்போ வந்து நாங்கள் கோவில் சுற்றிட்டு இருக்கோம். சுற்றிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு கோவில் இருக்குது. 2 கோவில் மொத்தம் எங்களுக்கு. எங்கள் குலதெய்வ சாமி பேர் வந்து எரச்சகாளி. இங்கே இருக்க சாமி பேர் எரச்சகாளி, அங்கே இருக்க ஒரு பேர் முனியப்பன். இவங்க 2 பேரும் எங்கள் குலதெய்வம். வாங்க அங்கே தான் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்த்தி கடிப்பத்தினே ஃப்ரெண்ட்ஸ் மண்டே போட போகிறோம் பாருங்க. இந்த கோவில் முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் கோயில் போகலாம் வாங்க. இந்த கோயிலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோயில் போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க கமான் குயிக். நெக்ஸ்ட் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதான் இன்னொரு கோவில். இது வந்து முனியப்பன் கோவில். பூ பார்த்து என்னையே அப்போ பார்த்தாலும் எனக்கு தூக்கின்னு வரும்போது வீடியோ எடுப்பீங்களா? முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எல்லாரும். அவ்வளோதான், இனிமேல் டேரெக்டாக வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வேன் தோணிக்குது. இது சுற்றி நல்லாயிருக்கும் எங்கள் கோவில். மழைலாம் நிறையா இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இங்கே இல்லை. சொல்லுங்கள் சாரதி, என் கோயில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஹலோ, என் கோயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சா? ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.